ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஆல்மண்ட் பேஸ்ட்ரி கேக் தான் செய்ய போகிறோம். அதாவது பாதாம் கேக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா சளிச்சு விட்டுக்கிறணும். 3 தடவை சளிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் அரை கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி ஆல்மண்ட் எசன்ஸ் உங்கள் கையில் இல்லைனாக்க நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை மாவோடு சேர்த்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப சேர்த்துக்கணும். இப்போ சேர்க்க தேவையில்லை, பாதாம் பருப்பை அரைச்சி சேர்க்குறது. இதை இப்போ நல்லா நுர வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பீட்ரு வச்சு தான் பீட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பீட்ரு இல்லைன்னா விஸ்க் அப்படி இல்லாட்டி ஃபோர்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நுர வரதுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க அரை கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி இதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை சேர்த்துட்டு லோலேருந்து ஹைக்கு போகணும். ஸ்பீடு மெதுவாக கூட்டணும். அப்படி நல்லா க்ரீமியாக வர்றது வரையிலும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் அப்படி பாதாம் சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் சேர்க்கணும். இப்போ நான் லேஸாக ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ட்ராப் தான் விடுறேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்காமலும் கூட செய்யலாம். நான் வீடியோவுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த கலர் சேர்க்குறேன். திரும்ப மாவு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரும் ஆப்ஷனல் தான், சேர்க்காமலும் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 7 இன்ச் ட்ரே நான் ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேனில் இதை சேர்த்துடலாம். இப்போ 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க, அது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்கு. இந்த நேரத்தில் நான் அவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அதில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 20 நிமிஷம் தான் கரெக்டாக இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா இது பெரிய பேனாக இருக்கிறதுனால 20 நிமிஷம் ஆகுது. நீங்கள் சின்ன பேனாக எடுத்திங்கனாக்கா அது கொஞ்சம் வித்தியாசம் வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கேக்கு நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. அதை அப்படியே கவுத்து போட்டுட்டு அது மேலே சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். நல்லா சுகர் சிரப்பு ஊற்றணுன்னா தான் அது நல்லா சாஃப்டாக பஞ்சாக இதுவாக இருக்கும். அது உள்ளே இறங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது மேலே இப்போ நான் லெஃப்ட் ஓவர் க்ரீம் வச்சுருந்தேன், அது தான் இது மேலே அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஓவர் க்ரீம்ன்றதுனால லேஸாக தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக்கை நம்ம குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னாக்க இன்னும் நல்லா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். நான் இன்றைக்கி என்கிட்ட இருந்த க்ரீமை அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக க்ரீம் வேணுனாலும் கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 4 சைடு உள்ள இதுவையும் நம்ம வெட்டி எடுத்துட்டோன்னாக்க, ஓரமெல்லாம் வெட்டி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு லெவலாக இருக்கும். இப்போ இந்த கேக்கை நான் மொத்தம் 9 பீஸாக கட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த சைடு 3 பீஸ் வர மாதிரியும் அந்த சைடு 3 பீஸ் வர மாதிரியும் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு வெளியில். இதை இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டார்க் சாக்லேட் துருவி எடுத்ததை அது மேலே கொஞ்சம் அழகுக்காக வைக்கிறேன்.
அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கேக்கு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த பேஸ்ட்ரி கேக் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.